பொது மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் குறித்து மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். TN-Health.org என்ற இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 26/5/16 அதாவது நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பங்களை 20 மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் டென்டல் அரசு கல்லூரியிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். ரூபாய் 500 காசோலை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்படும். தரவரிசை பட்டியல் ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும். முதல் கட்ட ஆய்வு ஜூன் 20ஆம் நாள் துவங்கும். இரண்டாவது கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி துவங்கும். தரவரிசை பட்டியல் ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 10 சொல்லவா? இன்று மதியம் 12 மணியிலிருந்து TN-Health.org என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பங்களை 20 அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் அரசு பல் மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் 500 ரூபாய் காசோலை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்படும். தரவரிசை பட்டியல் ஜூன் 17ஆம் நாள் வெளியிடப்படும். முதல் கட்ட கலந்தாய்வு ஜூன் 20ஆம் நாள் துவங்கும். இரண்டாவது கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி துவங்கும். ஏழாம் தேதி ஜூன் 7 எப்பவுமே அப்படிதான். இது இப்போதைக்கு இல்ல. ஆனா ESI மருத்துவக் கல்லூரிக்கு எங்களுக்கு அனுமதி வந்தால் 100 சீட்டுகள் கிடைக்கும். கோயம்புத்தூர் ESI. ஆனால் as on today எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிகள், எத்தனை இடங்கள் மொத்தம் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள். அது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 2650, 2650. ஸ்டேட் கோட்டா சீட் வந்து 2253. ஆல் இண்டியா கோட்டா 15% வந்து 397. அதே போல பிரைவேட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜில் வந்து 6 காலேஜ், சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 760, நம்மளோட ஸ்டேட் கோட்டா 470. அப்புறம் ESI KK நகர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து 100 சீட்டு, அதில் வந்து 65 சீட்டு நம்ம ஸ்டேட். அதான் 2253. இது 2917 இல்லை கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. போன முறையில இந்த முறை அதுங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா இது டென்டேட்டிவ் தான். MCI ஓகே சொன்னா சில சீட்ஸ் வரும். அதனால கொஞ்சம் சேஞ்ச். கோவை ESI எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? எத்தனை சீட்ஸ் இருக்கு? 100. அதுல 63 சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கவுன்சிலிங் எல்லாமே ஜூலைல முடிஞ்சிருமா இல்ல ஆகஸ்ட் அக்டோபர் வரைக்கும் அந்த மாணவர் சேர்க்கை நடத்திக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் தள்ளி போடுறது வாய்ப்பு இல்லை, நம்ம ஷெட்யூல் படி ஜூன்லேயே நம்ம வந்து முடிச்சிடறோம். காலேஜ் ரீஓப்பனிங் ஆகஸ்ட் 1. அதே போல டென்டல் காலேஜ் சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கு 85 சீட் ஸ்டேட் கோட்டாவும், பிரைவேட் டென்டல் காலேஜ் 17 காலேஜில் 970 சீட். ஆமாம் ஸ்டேட். going back report again Scotland. So
சட்ட ரீதியாக நமது முதல்வர் அவர்கள் தமிழக அரசின் மூலம் சட்ட ரீதியாக எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இப்பொழுது. அதனால இப்ப தேவையற்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். தனியார் சுயநிதி கல்லூரியில் அவங்க எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் அரசு கல்லூரி. தேங்க்யூ. நன்றி. பொது மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம், தரவரிசை பட்டியல் வெளியீடு, கலந்தாய்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மருத்துவக் கல்வி இயக்குநர் விமலா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். அவர் கூறுகையில், இன்று மதியம் 12 மணி முதல் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நாளை முதல் மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும். ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப விநியோகம் நடைபெறும். அதுபோல ஜூன் 7ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும், தரவரிசை பட்டியலானது ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், முதற்கட்ட கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதியும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூன் 18ஆம் தேதியும் நடைபெறும் என்றும் மருத்துவக் கல்வி இயக்குநர் விமலா செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்தார்.